Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல முறுக்கு எப்படி பண்ணலாம்ன்றத friends பார்க்க போறோம். ரெண்டு பொருள் இருந்தா போதுங்க. 10 நிமிஷத்துல நம்ம இந்த முறுக்கு செஞ்சிரலாம். கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 100% நல்ல நொறுன்னு மொறுன்னு இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம முறுக்கு செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேங்க. இது வந்து கொழுக்கட்டை மாவு கிடையாது. அரிசி மாவு தான். நம்ம கடையில வாங்குற அரிசி மாவு தான் இது. இது 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். 1 கப் அரிசி மாவு அப்படினா அது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை மிக்ஸில போட்டு நல்லா மாவா பொடியாக்கிட்டு அந்த மாவு வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கணுங்க. எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கையில் இது மாதிரி எடுத்து நல்லா நுணுக்கி மாவில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மெயினாக நம்ம இந்த முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம முறுக்கு போடுறதுக்கு வாணலியில் எண்ணெய் வச்சு காய வச்சுக்கலாங்க. நல்லா காய வச்சு நல்லா சூடாக இருக்க எண்ணெய் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். அப்போ வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம இதில் வெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்க்கலை, அதனால நல்லா சூடாக இருக்க எண்ணெய் சேர்க்குறப்ப நல்லா மொறுன்னு வருங்க. இப்போ எண்ணெய் வந்து சூடாக இருக்குது, பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த முறுக்கு மாவு பதம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதாவது நம்ம தட்டைக்கெலாம் வந்து மாவு பிசைகிறப்போ நல்லா டைட்டாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இலகி இருக்கணும். இந்த மாதிரி முறுக்கு மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு முறுக்கு போட வரும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா லூஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. இப்படி கை வச்சு பார்க்குறப்ப நல்லா பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து தேன்குழல் முறுக்கு தான் போட போகிறேன். அதாவது 3 ஓட்டை இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து போட போகிறேன். உள்ளார ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுட்டேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க முறுக்கு மாவுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இதில் வந்து போட்டுக்கலாங்க. இதே மாவில் நம்ம வந்து முள்ளு முறுக்காக இருந்தாலும் போடலாம். எந்த விதமான முறுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த கண்ணு கரண்டி இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணு கரண்டி திருப்பி வச்சு அதில் தான் வந்து போட போகிறோம். வந்து இந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு கடைசியாக இருக்கிறத இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ வாணலி வச்சாச்சு. ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் சூடு போதுமான்றது பார்க்கறதுக்கு கொஞ்சமாக முறுக்கு மாவு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் விட்டு அதுக்கப்புறம் மேலே எழும்பி வரும். இது வந்து சரியான அளவுக்கு சூடு இருக்குது. இப்போ வந்து நம்ம போட்டு வச்சுருக்க முறுக்கு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நினச்ச உடனே இந்த முறுக்கு நம்ம செஞ்சிடலாம். இதுக்காக தனியாக நம்ம எதுவுமே வந்து அரைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. இப்போ இந்த சத்தம் அடங்கினதுமே நம்ம வந்து முறுக்கு எடுத்துடலாம். அதாவது இந்த நொறையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த சலசலப்பு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாங்க. மொறுன்னு டக்குன்னு வந்து நம்ம முறுக்கு செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக கூட நம்ம எண்ணெயிலேயே முறுக்கு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. சுவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் வச்சு இப்படி எடுத்தாலே நல்லா நொறுங்குது பாருங்கள், அவ்வளோ மொறுப்பாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.